அனைவருக்கும் வணக்கம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீஸ்ட் டிஸ்க் மெத்தட், தியரி என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் தென் எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் என்னன்னு பார்க்க போறோம். So what is the least disk method now? This is a method to find the thermal conductivity of the bad conductor. So to find the thermal conductivity of the bad conductor, we are using this least disk method. ஓகே, இதில் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தியரியும் அப்படி சைமல்டேனியஸாக கொண்டு போகலாம். த எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க ஒரு ஹீட் சேம்பரை வைக்கிறாங்க. ஸோ ஹியர் நான் ஸ்டீமை போட்டு காமிக்கணும். ஸ்டீம் இன்லெட் வந்து இது வழியாக மேல் வழியாக இந்த ஸ்டீம் வரும். இந்த ஸ்டீம் இதுக்குள்ளார போயிட்டு என்ன செய்யணும்னா, அவுட்லெட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவுட்லெட். ஸ்டீம் இன்லெட் அப்பில் இருக்குது, அவுட்லெட் கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் இந்த ஹீட் சேம்பர் உள்ளார போயிட்டு வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப். அந்த கார்ட்போர்டு இங்கே வந்து நான் ப்ளூ கலரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கு கீழே there is a metal disk. அதுதான் நம்ம என்னன்னு சொன்னால் லீஸ்ட் டிஸ்க். ஸோ the last one, maybe if you just look at that one, this is a least disk. This is a heat chamber. ஸோ இதுக்கு இடையில என்ன இருக்குன்னா கார்ட்போர்ட் ஷீட் ஆர் பேட். நம்மளுடைய லேபில் என்ன செய்யணும்னா கார்ட்போர்ட் தான் பேட் கண்டக்ட் கொடுப்பாங்க. ஸோ கார்ட்போர்ட் ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேட் கண்டக்டருக்கு மேலே அந்த இருக்க ஹீட் சேம்பரில் ஒரு தெர்மோமீட்டர் வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால் த T1 தெர்மோமீட்டர். அதனுடைய டெம்பரேச்சர் ரீடிங் என்னென்னு வச்சுக்கலாம், θ1. அந்த பேட் கண்டக்டர், அதாவது கார்ட்போர்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லீஸ்ட் டிஸ்கில் ஒரு ஹோல் இருக்கும். இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இங்கே ஒரு ஹோல் இருக்கும். அதில் என்ன சொல்லி வைப்பாங்கன்னா இன்னொரு தெர்மோமீட்டர் சொல்லி வைப்பாங்க. ஸோ அதனுடைய டெம்பரேச்சர் θ2. ஸோ 2 டெம்பரேச்சர் ரீடிங்கும் நம்ம அளவெடுக்கிறதுக்கோசரம், அதாவது 2 ஏன்னா நடுவில் பேட் கண்டக்டர் இருக்கிறதால மேலே இருக்க சேம்பரோட டெம்பரேச்சர் இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லீஸ்ட் டிஸ்க் டெம்பரேச்சர். அதனால தான் இங்கே 2 தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்ஸ்ல என்னன்னா, we have to measure the first before starting the experiment, we have to measure the diameter of the least disk, D, diameter of the least disk, the D. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the D, small d is the thickness of the என்ன சொல்லணும்னா the bad conductor. ஸோ thickness of அதுவும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இதில் நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் திக்னஸ் ஆஃப் த பேட் கண்டக்டர். அதே போல் லீஸ்ட் டிஸ்க், அந்த கீழே இருக்க அந்த லீஸ்ட் டிஸ்கோட திக்னஸை மெஷர் பண்ணோம். யூ கேன் கால் தட் இஸ் H, த திக்னஸ் ஆஃப் த லீஸ்ட் டிஸ்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the thermometer reading θ1 is இங்கே வந்து என்னன்னு சொல்லணும், θ1 is a steady state temperature. நம்ம என்ன செய்வோம்னா, அந்த மேலே இருக்க அந்த ஹீட் சேம்பரில் ஸ்டீமை போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து ஹீட் என்ன செய்யணும்னா, இட் வில் ஹீட் த சரௌண்டிங் பிகாஸ் இட்ஸ் ஹாலோ மெட்டாலிக் டிஸ் சேம்பர். அதில் ஸ்டீம் போக போக சுற்றி ஹீட் ஆகும். அந்த பாட்டம் சர்ஃபேஸும் ஹீட் ஆகும். இங்கே இருக்க பாட்டம் சர்ஃபேஸ் அது ஹீட் ஆகும்போது என்னென்னா, it will just transmit the heat, thermal energy through the bad conductor. அப்போ இது டிரான்ஸ்மிட் ஆகி எதை ஹீட் பண்ணால் உங்களுக்கு அந்த லீஸ்ட் டிஸ்கையும் ஹீட் பண்ணும். அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த தெர்மல் எனர்ஜி அதிகமாக உங்களுக்கு மேலே இருக்க அந்த டெம்பரேச்சர், அதாவது ஸ்டீம் சேம்பரோட டெம்பரேச்சரும் அதிகமாகும். கீழே T2 தெர்மோமீட்டர் அந்த டெம்பரேச்சர் ரீடிங்கும் அதிகமாகும், லீஸ்ட் டிஸ்கோட டெம்பரேச்சரும் அதிகமாகும். அப்போது நீங்கள் ஸ்டீம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரமாக ஒரு கட்டத்தில் என்னென்னா, there is no variation in the temperature θ1 θ2. அது என்னன்னா ஃபிக்ஸ்டாக
நினைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் ஆஃப்டர் லாங் டைம். அப்படின்னா θ1 இஸ் த ஸ்டெடி ஸ்டேட் temperature of the heat chamber. Next பார்த்தீங்கன்னா θ2, அது பார்த்தீங்கன்னா it will be steady state temperature of the, அதே அப்படி போட்டுக்கலாம், steady temperature of the least disk. ஸோ θ1 θ2 என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் we have to measure the radius of the bad conductor heat chamber least disk எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ you can measure the radius of the least disk and bad conductor. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா சேம் சைஸில் தான் எடுத்துப்போம். அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா அந்த சர்க்கிள் வடிவில் இருக்கிறதால தட் ஹேஸ் ரேடியஸ், ரெண்டுமே சேம் ஷேப் இருந்ததால் இட் இஸ் ஹேஸ் ஏ ஈக்குவல் ரேடியஸ் பேட் கண்டக்டர். ஸோ இந்த ரீடிங் தான் நமக்கு தேவையான ரீடிங். இதை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்லைனா எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்ச பிறகு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதனுடைய தியரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா, இஃப் யூ வாண்ட் டு மெஷர் த தெர்மல் எனர்ஜி, the amount of thermal energy passes through the bad conductor. அந்த தெர்மல் எனர்ஜி தான் என்னன்னா லீஸ்ட் டிஸ்க்கு போய் சேரும். ஸோ அந்த தெர்மல் எனர்ஜி தான் என்ன செய்யணும், லீஸ்ட் டிஸ்க்கு போய் சேர்ந்து அந்த லீஸ்ட் டிஸ்க் என்ன செய்யணும், இட் வில் ஜஸ்ட் எமிட்டர்ஸ் தெர்மல் ரேடியேஷன். ஸோ என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட் தி amount of thermal energy passing through the bad conductor, or the amount of thermal energy received by the least disk. எப்படி நம்ம வச்சுக்கலாம், the Q is equal to, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், the thermal conductivity of the bad conductor times the area of the cross section times the temperature difference. அந்த thermal conductor மேல இருக்க temperature θ1, கீழே இருக்க temperature θ2. So θ1 minus θ2 divided by, இங்க பாத்தீங்கன்னா the thickness of the bad conductor. So you can call the thickness is D. So this much amount of thermal energy passes through the bad conductor, or this much amount of thermal energy is received by the least disk. You can take this is the equation number 1. இந்த ரிசீவ் பண்ண எனர்ஜி என்ன செய்யணும், அந்த லீஸ்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அந்த பேட் கண்டக்டர் மேலே இருக்கிறதால. ஆனால் இந்த சைடு சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸும் ஓப்பனாக இருக்கிறதால இட் வில் லாஸ் த தெர்மல் எனர்ஜி அஸ் அ ரேடியேஷன். அப்படின்னா நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, the amount of thermal energy lost by the least disk, or the amount of thermal energy loss, or the rate of thermal energy, or rate of, ஏன்னா இங்கே கண்டினியூஸாக அதை என்ன லாஸ் பண்ணிட்டு இருக்கும், கண்டினியூஸாக உங்களுக்கு ஹீட்டை வந்து பேட் கண்டக்டர் உள்ளார போயிட்டு இருக்கும், கண்டினியூஸாக அதை லாஸ் பண்ணிட்டு இருக்கும். the rate of thermal energy lost by LYC, lost by the least disk, இங்க amount பதிலா rate of, so lost by the least disk is equal to Q. எவ்வளோ எனர்ஜி அந்த பேட் கண்டக்டர் ரிசீவ் ஆகுதோ அவ்வளோ எனர்ஜி அதை என்ன செய்யணும், லாஸ் பண்ணணும். அதுதான் ஸ்டெடி ஸ்டேட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் என்னன்னா எவ்வளோ எனர்ஜி ரிசீவ் பண்ணதோ அந்த பேட் கண்டக்டருடைய அவ்வளோ எனர்ஜி கீழே லீஸ்ட் டிஸ்க்கு லாஸ் பண்ணணும். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், த மாஸ் டைம், மாஸ் ஆஃப் த லீஸ்ட் டிஸ்க் டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஆஃப் த லீஸ்ட் டிஸ்க், specific heat of the least disk times the rate of cooling, or the rate of the at what rate it is losing the thermal energy, rate of cooling in general நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அப்படின்னா the Q is equal to the mass of the least disk M வச்சுக்கிறோம், specific heat of the least disk S வச்சுக்கிறோம், the rate of cooling வந்து என்ன வச்சுக்கிறோம், என்னன்னு தெரியாதால
Now we have to define it is R. So this much amount of energy, heat thermal energy is lost by the least disk through its surface area when it's at steady state temperature. So அப்படின்னா at equilibrium or at steady state, at steady state 1 is equal to 2. இந்த one first equation and equation equal already நான் சொன்னதான். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா you got to just ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் k times the area of cross section நமக்கு எவ்வளோ தெரியும். you can just put it pi r square. ஏன்னா ஏரியா ஆஃப் cross section நம்ம சர்க்குலர் ஷேப் தான் எடுத்துக்கிறோம். அந்த பேட் கண்டக்டர் times θ1 minus θ2 whole divided by the thickness d. It will be equal to the mass of the least disk, specific heat of the least disk, the rate of the cooling. எனக்கு என்னன்னா இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும்தான் வேணும். ஸோ யூ கோட் டு புஷ் இட் எவ்ரிதிங் டு த அதர் சைட். அதர் சைட் புஷ் பண்ணிங்கன்னா கே ஈக்குவல் டு த மாஸ் டைம் ஸ்பெசிஃபிக் ஹீட் டைம் த திக்னஸ் இது ஆஃப் த பேட் கண்டக்டர் மேலே போயிடும் டைம்ஸ் த ரேட் ஆஃப் கூலிங். மீதி எல்லாமே என்னன்னா கீழே வந்துடும். எதுனா த பை ஆர் ஸ்கொயர் த ஏரியா ஆஃப் த பேட் கண்டக்டர் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் across the bad conductor θ1 by θ2. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னன்னா the thermal conductivity of the bad conductor. This is a theory part of the least disk. So you can take this equation number 1. This is the theory part. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா மாஸ் ஆஃப் த லீஸ்ட் டிஸ்க் மெஷர் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் இட்ஸ் கிவன் டேட்டா, அதாவது அந்த பர்டிகுலர் லீஸ்ட் டிஸ்க்கான ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்னன்னா இந்த திக்னஸ் ஆஃப் த லீஸ்ட் டிஸ்க் என்ன தெரிஞ்சிடும். ஆர் ரேடியஸ் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். θ1 θ2 தெர்மோமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சலாம். பட் வி ஹேவ் டு டிஃபைன் த ரேட் ஆஃப் கூலிங். இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா வி ஹேவ் டு பர்ஃபார்ம் த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு லுக் அட் த எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் ஆஃப் த லீஸ்ட் டிஸ்க் மெத்தட். ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி we got to notice what is the steady state temperature of the least disk. So θ2 steady state temperature of the least disk. ஸோ we got to just notice down this steady state temperature. இப்போ என்ன செய்யணும், நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ அந்த மேலே ஹீட் சேம்பர் இருக்கு, θ2 இஸ் அ ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் ஆஃப் த லீஸ்ட் டிஸ்க். ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்குன்னா கார்ட்போர்டு இருக்கு. அந்த பேட் கண்டக்டர், கார்ட்போர்ட் இஸ் அ பேட் கண்டக்டர். இப்போ என்ன செய்யணும்னா ஸ்டெடி ஸ்டேட் வந்த பிறகு அந்த நடுவில் இருக்க பேட் கண்டக்டரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹீட் சேம்பரை லீஸ்ட் டிஸ்க்கும் டச் பண்ண வைக்கணும். டச் பண்ண வச்சா டைரெக்டாக காண்டாக்ட் ஆகும்போது அந்த லீஸ்ட் டிஸ்கோட டெம்பரேச்சர் என்ன ஆகுனா இட் வில் ரைஸ். எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிற வரையும் அந்த ரெண்டுத்தையும் காண்டாக்ட் பண்ண வைக்கணும்னா θ2 + 5 டிகிரி செல்சியஸ். அந்த ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் θ2, அதாவது பேட் கண்டக்டர் இருக்கும்போது மெஷர் பண்ண θ2 டெம்பரேச்சரை விட ஒரு 5 டிகிரி எக்ஸஸ் ஆகிற வரை டச் பண்ண வைக்கணும். அப்படி வச்ச உடனே அதுக்கப்புறம் அதை ரைஸ் ஆன உடனே என்ன செய்யணும், அந்த ஹீட் சேம்பரை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு நவ் வி காட் டு மெஷர் the rate of cooling of the least disk. எது வரையும் மெஷர் பண்ணணும்னா θ2 - 5 டிகிரி செல்சியஸ். அந்த ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சரை விட 5 டிகிரி செல்சியஸ் குறையிற வரையும் நீங்கள் என்ன செய்யணும், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அது எப்படி, அதாவது என்ன தெர்மல் அதாவது டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு யூ காட் டு நோட் இட் டவுன். ஸோ அப்படின்னா என்ன செய்யணும், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், θ2 + 5 டிகிரி செல்சியஸ் எப்போனா the chamber plus the least disk. அதை என்ன சொன்னா ஸ்லாப்னு உங்களுடைய புக்ல சொல்லியிருப்பாங்க, ஸ்லாப் least disk. ஸோ இந்த சேம்பரும் லீஸ்ட் டிஸ்க்கும் என்ன செய்யணும், இட் டுகெதர் ப்ளஸ் மீன்ஸ் ரெண்டு டச் பண்ண வைக்கிறோம்னு அர்த்தம். டச் பண்ண வைக்கும்போது அந்த ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர், அதாவது பேக் கண்டக்டர் இருந்தப்ப இருக்க ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். எது வரையும் அதிகமாக வரையும் வச்சிருக்கோம்னா காண்டாக்டில் 5 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் அந்த சேம்பரை தூக்கி போட்டு நான் வி காட் டு கூல் இட் டவுன். எது வரையும் கூல் பண்ண உங்களுடைய அப்சர்வேஷன் தொடரணும்னா θ2 - 5 டிகிரி செல்சியஸ் குறையிற வரையும்
we got to take the the readings. So இது வந்து என்ன சொல்லலாம், ரீடிங் லிமிட். எது வரையும் உங்களுடைய ரீடிங் எடுக்கணும்னா θ2 minus 5. ஈவன் யூ கேன் கண்டினியூ ஆஃப் பியாண்ட் தட் ஒன். அதை எப்படி எடுக்கணும்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ யூ got to note it down at equal interval of time. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அப்படின்னா இதுக்கு என்ன செய்வீங்கன்னா, ஒரு டேபிளர் கலம் போடுவீங்க. என்னன்னா இங்கே ரெண்டு அப்சர்வேஷன் தான். ஒன்று வந்து என்னன்னா இந்த டைம் பீரியட், அதாவது ஒரு கிளாக்கை ஸ்டாப் வச்சு ஓட விட்டுருவீங்க. எப்போனா அந்த ஹீட் சேம்பரை அந்த இந்த கண்டிஷன் வந்தோடனே θ2 + 5 டிகிரி செல்சியஸ் வந்தோடனே அந்த ஹீட் சேம்பர் தூக்கி வச்ச உடனே என்ன செய்யணும், உங்களுக்கு கிளாக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கிளாக்கை ஸ்டார்ட் பண்ணோடனே இது கூல் ஆக ஆரம்பிக்கும். எவ்ரி 30 மினிட்ஸ் நீங்கள் நோட் பண்ணலாம். சாரி, நாட் 30 மினிட்ஸ், 30 செகண்ட்ஸ். ஸோ சாரி, எவர் நோட் இட் டவுன் த ரீடிங் ஃபார் எவ்ரி 30 செகண்ட், 30, 60, 90, 120. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன நோட் இட் டவுன் பண்ணுங்கள். எதுலேருந்து எது வரைக்கும் கேட்டிங்கன்னா θ2 + 5 டிகிரி செல்சியஸ், அதுலேருந்து ஃபைனலாக இது வரைக்கும் θ2 - 5 டிகிரி செல்சியஸ் வரையும் நீங்கள் நோட் இட் பண்ணணும். இங்கே வந்து என்ன, θ த டெம்பரேச்சர் ரீடிங், டிகிரி செல்சியஸ் இருக்கணும், இது செகண்ட்ஸில் இருக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த அப்சர்வேஷனை யூ நீட் டு பிளாட் இட். அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன செய்யணும்னா just you go to plot it, the temperature on the y-axis, the time of cooling on the x-axis. This is measured in second, this is measured in degree Celsius. ஸோ அப்படி பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இட் வில் கிவ் அந்த, அதாவது ஒவ்வொரு டைமுக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது இட் வில் கிவ் திஸ் கைண்ட் ஆஃப் கர்வ். ஸோ அப்படின்னா இது எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த நியூட்டன் கூலிங் கர்வ். எக்ஸாக்டாக அந்த ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். திஸ் இஸ் θ2 + 5 டிகிரி செல்சியஸ். இங்கே சென்டரில் மிட் பாயிண்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ இங்கே மிட் பாயிண்டில் என்ன இருக்குன்னா இட் வில் பி θ2. திஸ் இஸ் a θ2 + 5. இங்கே லாஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா இட்ஸ் a θ2 - 5 டிகிரி செல்சியஸ். சரி, உங்களுடைய டேட்டாஸ் எடுத்த டேட்டாவை நீங்கள் பிளாட் பண்ணிவிடுவீங்க. பிளாட் பண்ணிட்ட பிறகு யூ நீட் டு ட்ரா த டேஞ்சன் அட் θ2. இந்த பாயிண்ட் என்னன்னா யூ ஹேவ் டு ட்ரா த ஒன் டேஞ்சன். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் a டிஃப்ரெண்ட் கலர். டேஞ்சன்னா ஒரு சின்ன தொடுகோடு, அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகிற போல ஒரு தொடுகோடு வரைஞ்சிக்கணும். அந்த டேஞ்சனுக்கு யூ நீட் டு ஃபைண்ட் த ஸ்லோப். பிகாஸ் ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் வந்து இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். நீங்கள் எந்த ஒரு 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இந்த பாயிண்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். The slope it won't change, it's a constant. அப்படின்னா this is a dθ or delta θ. இது வந்து என்ன சொல்லலாம், delta t. அப்படின்னா the slope is equal to dθ by dt. இதுதான் என்னன்னா நீங்கள் இது வந்து என்னன்னு சொல்லலாம், delta t. It will be equal to delta θ by delta t. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல நீங்கள் மெஷர் பண்ணுறதால இதை வந்து என்னன்னா this difference delta θ by delta t is equal to the rate of cooling. இதில் வந்து பார்த்தீங்கன்னா you got to look it out. எனவே இது வந்து நம்ம இதுலேருந்து கிடைக்குன்னா இந்த dθ by dt கிராஃபில் இருந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். at θ2 இதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணா, இது இங்கே 2 விதமான கூலிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோன்னா, நம்மளுடைய பேட் கண்டக்டர் இருக்கும்போது அங்கே வந்து என்னென்னா ஹீட் லாஸ்ட் பை த ரேடியேஷன் through the side surface, bottom surface வழியாக ஹீட் லாஸ் ஆகும். அந்த ரேட் ஆஃப் கூலிங் என்னன்னு சொல்லணும்னா ஆர்னு சொன்னோம். ஜஸ்ட் இட்ஸ் அ கேபிட்டல் ஆர். ரேட் ஆஃப் கூலிங் வித் பேட் கண்டக்டர் ஆர் த rate of heat loss or rate of cooling with bad conductor. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா you got to look it out. நம்ம இந்த கிராஃப்ல இருந்து என்ன மெஷர் பண்ணோம், dθ by dt. இது வந்து ரேட் ஆஃப் கூலிங் வித்தவுட் பேட் கண்டக்டர். ஏன்னா நம்ம பேட் கண்டக்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஹீட் சேம்பரை ஜாயின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஹீட் சேம்பரையும் வச்சுட்டு கூல் பண்ணுறோம். ஸோ த ரேட் ஆஃப் கூலிங் வித்தவுட் பேட் கண்டக்டர். இப்போ பாருங்களா, இந்த ரேட் ஆஃப் கூலிங் வித் பேட் கண்டக்டர் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹீட் லாஸ்ட் ஏரியா எது இருக்குன்னா
ஜஸ்ட் ஏன்னா இப்போ லீஸ் டிஸ்க் எப்படி இருக்குன்னு வச்சிங்களா, இந்த லீஸ் டிஸ்க்கு எப்படி இருக்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பட் இட்ஸ் இதனுடைய திக்னஸ் காட்சின்னு வச்சுட்டோம், ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கிட்டோம். இந்த ரேட் ஆஃப் கூலிங் வித் பேட் கண்டக்டரில் அந்த ஹீட் லாஸ்ட் இந்த டாப் சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு என்னென்னா இட் ஒன்ட் பார்ட்டிசிபேட், ஏன்னா அது வந்து மூடி இருக்குது. எதால் மூடி இருக்குன்னா அது வழியாக அந்த டாப் சர்ஃபேஸ் வழியாக தான் தெர்மல் எனர்ஜி பாஸ் ஆகுது டு த லீஸ் டிஸ்க்கு. அங்கே வந்து அதனால் அது வழியாக லாஸ் பண்ணுது. அப்புறம் எந்தெந்த சர்ஃபேஸ் ஏரியா பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த சைடில் இருந்து ஹீட் லாஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா இங்கே வந்து இப்படிப்பட்டலாம் இந்த இங்கே பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா லாஸ் ஆகும். அப்படின்னா இந்த எந்தெந்த சர்ஃபேஸ் ஏரியா இதில் பார்ட்டிசிபேட்னா வித் பேட் கண்டக்டர் the area of the bottom surface is that is equal to pi r square. ஏன்னா சர்க்கிளோட ஏரியா it will be pi r square. The side surface area பார்த்தீங்கன்னா first we need to measure the circumference of the circle 2 pi r times the h, the thickness. It will give the side surface area. இந்த surface area வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ அப்புறம் 2 pi r times h. இந்த ரெண்டு surface area வழியா அது என்ன செய்யணும், ஹீட்டை லாஸ் பண்ணும். ஸோ யூ கேன் டேக் த பை ஆர், யூ கேன் டேக் இட் அவுட் சைட். அப்புறம் உள்ளார என்ன இருக்குன்னா ஒரு ஆர் இருக்கும் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஹச் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா இந்த ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் ஏரியா ஃபார் த ஹீட் லாஸ் ஆர் ஃபார் த ரேட் ஆஃப் கூலிங் ஃபார் த ஆர். ஆனால் இந்த டிடிடா பை டிடி மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா சேம்பரையும் எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்போனா மேலே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, கீழே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, சைடில் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, மொத்தம் 3 சர்ஃபேஸ் சேர்ந்த வழியாக என்ன ஹீட்டை வந்து லாஸ் ஆகும். அப்படின்னா இந்த ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் will be equal to pi r square டாப் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா ஆல்சோ pi r square ப்ளஸ் சைடு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 pi r h. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 2 pi r square ப்ளஸ் 2 pi r டைம்ஸ் h. அப்படின்னா 2 pi காமனா r வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா r ப்ளஸ் h. ஸோ அப்படின்னா ஆர் வந்து ஆக்டிவாக எந்த ஏரியா பார்ட்டிசிபேட்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரியா பார்ட்டிசிபேட் பண்ண த ரேட் ஆஃப் கூலிங் வித் பேட் கண்டக்டர். வி ஆர் மெஷரிங் த ரேட் ஆஃப் கூலிங் வித்தவுட் பேட் கண்டக்டர் சேம்பர் டிடிடா பை டிடி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரியானா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரியா பார்ட்டிசிபேட் பண்ணது. நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லணும்னா the rate of cooling is proportional to the area of actively participating area. அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா you can take the ratio. யூஸ்வலாக the rate of cooling with the bad conductor is proportional to the area for actively participating area. அது என்ன சொன்னால் pi r வெளியில் எடுத்தோன்னா இங்கே வந்து r plus 2h. அதே போல் டி டீட்டா பை டிடி எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து மெஷர் பண்ணுற அந்த ரேட் ஆஃப் கூலிங் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த 2 pi r. இங்கே உள்ள என்ன இருக்குன்னா r plus h. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எனவே இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஈக்குவல் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் ஒன் கான்ஸ்டன்ட். ஆனால் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டிபெண்ட் ஆன் த லீஸ் டிஸ்க், அந்த கான்ஸ்டன்ட் சேமாக இருக்கும். அதனால் அந்த கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆகிடும் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது. ஸோ டிடிடா பை டிடி, அதனால் நம்ம அந்த கான்ஸ்டன்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேலே என்ன இருக்குன்னா பை ஆர் ஆர் ப்ளஸ் 2h, கீழே என்ன இருக்குன்னா 2 pi r ஆர் ப்ளஸ் ஹச். ஆர் கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1/2 r plus 2h divided by r plus h. This is a r by d theta by dt. எனக்கு the rate of cooling தான் unknown quantity, ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் தெரிஞ்சோம். இதெல்லாம் measurable parameters. ஏன்னா radius of the disk, thickness of the disk, இது எல்லாமே என்னன்னா measurable parameter. அப்புறம் unknown the rate of cooling with the least disk எவ்வளோனா அந்த ஹீட் எனர்ஜி லாஸ் பை the radiation with the least disk அப்படின்னு சொல்லலாம். r equal to உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1/2 r plus 2h divided by r plus h times இந்த d theta by dt இந்த பக்கம் போச்சுன்னா the d theta by dt at theta 2.
ஸோ இதுதான் உங்களுக்கு என்னன்னா த கேபிட்டல் ஆர். இப்போ என்ன செய்யலாம்னா இந்த வேல்யூவை யூ கேன் பிளக் இன் இன்டு த ஈக்குவேஷன் நம்பர். மேபி யூ கேன் டேக் திஸ் ஈக்குவேஷன் நம்பர். இருங்க முன்னாடி ஸ்லைடில் பார்க்கலாம். இட் இன் கிவன் ஈக்குவேஷன். Third equation, mst or pi r square theta 1 minus theta 2. So you can plug it. So இது வந்து fourth equation. Now you can plug in the 4 into 3. So 3 ல என்னன்னா thermal conductivity of the bad conductor mass of the least disk times specific heat of the least disk times the thickness of the bad conductor times the rate of cooling divided by pi r square, the area of the bad conductor theta 1 minus theta 2, steady state temperature of the chamber as well as the least disk. ஸோ இங்கே ஆரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பேட் கண்டக்டர் SD divided by pi r square 1 divided by theta 1 minus theta 2. ஆரோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா you will get 1 by 2 r plus 2h divided by r plus h d theta by dt at theta 2. இதுதான் நான் உங்களுக்கு என்னன்னா இந்த போர்ஷன் தான் it will be the rate of cooling or the rate of heat energy lost by the least disk when with the bad conductor. So the k equal to இது just நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும்னா msd m is okay, we will tell it later, whole divided by the 2 times pi r square மேலே என்ன இருக்குன்னா r plus 2h கீழே என்ன இருக்குன்னா theta 1 minus theta 2 times r plus h times d theta by dt at theta 2. ஸோ அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே மெஷர் பண்ணிட்டீங்க. என்னென்னா the mass of the least disk ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். The specific heat it will given in the table or manufacturer. The thickness of the least disk is here. Thickness of the bad conductor is here. Using the screw gauge கண்டுபிடிக்கலாம். The radius of the least disk கண்டுபிடிச்சலாம். The least disk or cardboard எல்லாமே சேம் தான். The h is the thickness of the least disk. So theta 1, theta 2 are steady state temperature of the chamber as well as the least disk. d theta by dt இது மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ரேட் ஆஃப் கூலிங் வந்து வித்தவுட் த பேட் கண்டக்டர் வித்தவுட் ஹீட் சேம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா we can measure the k is the thermal conductivity of the bad conductor. ஸோ இந்த பார்ட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டாக நம்மளுடைய இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் சிலபஸில் வச்சுருக்காங்க. ஸோ we will look at in our lab. Okay, thank you all.